ஹாய் மக்களே, ஹாய் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இந்த வீக் வந்து எந்த டோர்னமெண்ட் கமிட்டாக இருக்குன்னா செம்மன் மாதிரி 20K டோர்னமெண்ட்டு. ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர் டோர்னமெண்ட் நம்ம தான் வந்திருந்தோம். இந்த செகண்ட் இயர் டோர்னமெண்ட்டுக்கும் நம்மளை தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக மிகப்பெரிய நன்றிண்ணே கமிட்டிக்கு. ஸோ இதுக்கப்புறமா கமிட்டி மக்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. அவங்களோட நேம்லேருந்து அவங்களோட டீட்டெயிலெலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் அப்படியே நேம்லேருந்து சொல்லிடுங்க. ராஜா, முத்து கணேஷ் தேவன், ஆதி, செந்தில், விஸ்வா, ப்ரோ, வைரம், அருண், யோகேஸ்வரன், தம்பி குட்டி பையன், ஹரிஷ், தேசிகன், ஹரிபிரசாத், விஜய், ஹரிகர், நிதீஷ், அஸ்வின், ப்ரோ, சைபர்னே, ஸோ பின்னாடி குட்டி குட்டி பசங்களாம் இருக்காங்க. ஓகே, 20K டோர்னமெண்ட் அப்படியே ப்ரைஸ் பண்ணி சொல்லிடுங்க. முதல் பரிசு 22 வழங்குவர் வெங்கடாச்சலம் சுந்தரமாரி. இரண்டாம் பரிசு 15,022 வழங்குவர் மனோஜ். மூன்றாம் பரிசு 12,000 வழங்குவர் உதயசூரியன் அரிக்குடி. நான்காம் பரிசு வழங்குவர் 8,002 செம்பன் வினோதம்பரம் பிரதர்ஸ். ஓகேண்ணே, ஸோ என்ன டேட்டில் அந்த மேட்ச் நடக்குது? 21 மற்றும் 22 சனி ஞாயிறு ரெண்டு நாள் டோர்னமெண்ட். 20,000 ரூபா டோர்னமெண்ட். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ? 1801. ஓகேண்ணே, செம்மன் மாதிரிங்கிறது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டா? ஆமா, சிவகங்கை மாவட்டம் தேவட்டை வட்டம் செம்பன் மாதிரி கிராமமே. ஓகே ஓகே. 6ஆம் வயல் தேவட்டை ரோட்ல இருக்கு. இடம் வந்து முத்துக்கருப்பை அமரன் திடல் செம்பன் மாதிரி. சூப்பர்ண்ணே, தெளிவாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 1801. 1801. எத்தனை டீம், எத்தனை போல்? 24 டீம், 3 போல். 3 போல். ஸோ 3 ரவுண்டு கட் பண்ணால் ப்ரைஸ் குவாலிஃபை ஆவாங்க. அந்த ஃபார்மேட்டில் நடத்துறீங்க. ஸோ முதல் நாளில் வந்து 2 போலும், கடைசி நாளில் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு போலும், அதுக்கப்புறம் மேட்ச் செமிஃபைனல்லாம் முடிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ வந்து அதில் வந்து 3 போல்லையுமே ஒன்று ஒரு ஊர் போல் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஃபர்ஸ்ட் போல் வந்து ஒரு ஊர் போல், செகண்ட் வந்து அதுக்கப்புறமா செட்டிங் போல், அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதும் செட்டிங் போல். ஓகேண்ணே. ஸோ இதில் வந்து 3 டீம் மேலே வருவாங்க. கமிட்டியோட சேர்த்து 4 ப்ரைஸ் நீங்கள் வெளியே கொடுக்குற மாதிரி. ஓகேண்ணே. ஸோ செம்மன் மாதிரி அப்படின்னா என்னென்ன சிறப்பு? செம்பன் மாதிரினாலே ஆல்ரெடி இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சதான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு செம்பன் மாதிரி 6ஆம் வயல் நிறைய சொல்லிட்டே போலாம். அப்படி சுற்றுவட்டார கிராமங்கள்ல இருந்து எல்லாத்தையும் நிறைய சொல்லலாம். இங்க பொதுமக்களுமே வந்து நிறைய பேர் கண்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விளையாட்டை. வந்து தொழில்துறை எல்லாத்தையும் விட்டுவிட்டு வேலை வெட்டிலாம் விட்டுவிட்டு இந்த ஒரு மஞ்சள் ரெட்டை இது மாதிரி கிரிக்கெட் போட்டியை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப கிரிக்கெட். என்ஜாய் பண்றாங்க பொதுமக்கள். எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, வந்து அணியருமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நல்லா சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இது வந்து செகண்ட் இயர் டோர்னமெண்ட் அப்படி தானே? ஆமா, 2ஆம் ஆண்டு. ஸோ யார் என்ன கான்செப்ட்ல மேட்ச் வச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு மேட்ச் வச்சிருக்கோம். ஓகே, போன இயரும் அப்படி தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். ஸோ ஸ்பான்சர்ஸ்லாம் நீங்கள் கேட்டோன்னே கிடைக்குதா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், ஃபோர்த் ப்ரைஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துட்றாங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம கிரவுண்டோட சிறப்பு எப்படி ரெடி பண்ணீங்க? கிரவுண்ட் வந்து நம்ம பசங்க எல்லாம் நல்லா கடுமையாக உழைப்பேன். இந்த மழைக்கு எதுக்கு நாங்களே நடத்த முடியாதுன்னு நினைச்சோம். ஆக்சுவலா தேதி வேற தேதியில வச்சது, இந்த மழையின் காரணமாக மாற்றி வச்சுட்டோம். போன வீக் நடக்க வேண்டிய மேட்ச் இது. மழைனால போன வாரம் எங்கேயுமே மேட்ச் இல்லை கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்ம ஏரியா சைடு. ஸோ இந்த வாரம் வச்சிருக்காங்க, நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, கமிட்டி நேம் என்னென்ன சொல்லலாம்? நம்ம கமிட்டி நேம் ஜிடி பிரதர்ஸ் மற்றும் ஆர்கேசிசி இருப்பக்கூடிய. ஓகே, அமைச்சர் கொடுத்தது வந்து முத்து கணேஷ் தேவன் செம்மன் மாதிரி. ஓகே ஓகே. ஆமாண்ணே. ஜேடி குரூப்ஸ் மீன் அது என்ன? ஜிடி குரூப்ஸ் வந்து கணேஷ் தேவன். ஓகே ஓகே, கணேஷ் தேவன். ஓகே ஆமா, ஆர்கேசிசி இருப்பக்கூடிய. ஓகே ஓகே ஓகே. ஸோ எந்த மாதிரி டீம்ஸ்லாம் வர்றாங்க, அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? எப்படி இருக்க போகிறாங்க? ஓப்பனாக எதுவும் சொல்ல வேணாம். எல்லாமே அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வராங்க. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சியில இருந்து வந்து போன வாட்டம் முதல் பேசுவாங்க. இந்த வாட்டையும் வந்திருக்காங்க. இறுதி சுற்றுல தெரியும் யார் வெற்றி வரா என்னன்னா. கண்டிப்பா நல்ல டோர்னமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பாக. ஸோ யங்ஸ்டர் நம்ம கமிட்டியில் யங்ஸ்டர்ஸ் பற்றிலாம் சொல்லுங்க. முன்னாடி இருந்த கிரிக்கெட்டு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க கிரிக்கெட்டுக்கு? ஆனால் சொல்லுங்க, நான் சொன்னால் நல்லாயிருக்கும். சீனியர்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் சும்மா பேசுங்க. இப்போ கிரிக்கெட் எப்படி இருக்கு நம்ம ஏரியா சைடு? கிரிக்கெட் அருமையா இருக்குங்க. எல்லாமே சிறப்பா அணிய வீரர்களும் சரி, பந்து வீச்சாளர், மட்டை வீச்சாளர் எல்லாருமே ஒண்ணுக்கு ஒண்ணு இது இல்லை, குறை இல்லாத அளவுக்கு விளையாடுறாங்க எல்லாருமே. ஆமாங்க. ஆப்போனன்ட் டீமா இருந்தாலும் சரி, களத்துல இறங்கி விளையாடுறதுனாலும் சரி பயங்கரமா விளையாடுறாங்க. பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆமா. நீங்க ஐபிஎல் மேட்சுக்கு ஈக்குவலா விளையாடுறாங்க சுருக்கமா சொல்ல போனா. ஓகேண்ணா, நீங்க விளையாடுற இப்போ டீம் இருக்குல்ல, அதுல வந்து ஏதாவது மறக்க முடியாத மேட்சஸ் ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? அது மாதிரி அண்ணே சொல்லுவாங்க. அண்ணா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லுங்க. அனுமந்தபுரி டீம்லாம் சிறப்பாக விளையாடுறாங்க. அது போக ஏசிசி பாட்சா வந்துற டீம், அது ராம்நாட்ல இருந்து வந்திருந்தாங்க ஸ்பார்டன்ஸ் டீம். அவங்கலாம் ஸ்பார்டன்ஸ் மேமங்கலம். ஆமாண்ணே. காளை வென்றான்
நிறைய நிறைய பேர் நான் சொல்லிட்டே போகலாம். ஆமா அதே மாதிரி இப்போ இந்த வட்டாரம் இருக்குல்ல, இப்போ உங்க ஏரியா இப்படி காரைக்குடி ஆமா, தேவைப்படும் ஆமா. இந்த மாதிரி ஏரியால உங்க கமிட்டிக்கு ஒரு ஃபேவரட்டான டீம்னா யாருன்னு சொல்லுவீங்க? நம்மளுக்கு இங்க பக்கத்துல சிங்கத்தமிழன் இருக்காங்க. ஓகே ஓகே சிறப்பாக விளையாடுவாங்க. இப்ப இந்த மழையால ட்ரைனிங் எல்லாம் கொஞ்சம் இல்லாதனால இந்த வாட்டம் கொஞ்சம் இதாகிடுச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க கொஞ்சம் சிறப்பாக விளையாடுவாங்க. பேரு நல்ல பேரு. அவங்க வந்து ஆக்சுவலா செட் பண்ணி விளையாடுவாங்களா ஒரு டீமா? ஒரு ஒரு ஸோ அதுதான் மீன் பண்ணணும் ஆக்சுவலா. அந்த ஒரு ஊரா சேர்ந்து அப்பையில இருந்தே இருக்காங்க. சிங்கத்தமிழங்கிறது அப்பையில இருந்து இப்போ இருக்காங்க. போய் சொல்றாப்புல சிங்கத்தமிழ்னா கபடி தான் ஃபேமஸ். ஓகே ஃபர்ஸ்ட் கபடியும் இருக்காங்க. இந்த ஏரியா சைடு ஆக்சுவலா கிரிக்கெட் மட்டும்னு கிடையாது. நானும் இப்போ நேற்று வரை நான் நோட் பண்ணது வந்து என்னன்னா கபடியும் சரி வாலிபால் சரி நிறைய கேம்ஸ் வந்து வாலிபால் ஃபுட்பால் எல்லாமே நேற்று கூட லோக்கல்ல ஏதோ ஒரு மேட்ச் நினைக்கிறேன் வாலிபால் மேட்ச். அங்க போய் பார்க்க போலான்னு பிளான் பண்ணோம். கடைசியா பார்த்தா அது போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கிறேன். நீங்க நேற்று மழையில நின்றீங்க, வெயில நின்றீங்க, கொஞ்சம் சிறப்பா செயல்படுத்துறீங்க. உங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் மிக்க மகிழ்ச்சியை கமிட்டியில இருந்து தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப நன்றிண்ணே. நான் தான் நன்றி சொல்லணும். ஆக்சுவலா போன இயரும் நம்மளை கூப்பிட்டுருந்தீங்க, இந்த இயரும் நம்மளை கூப்பிட்டுருந்தீங்க. கண்டிப்பா அவரு குணா பிரதர் நம்மள்ட்ட பேசியிருந்தாரு, நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. இன்றும் சரி என்றும் சரி ரொம்ப நன்றி அவருக்கு. நீங்க வந்து அது நாங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா இன்றும் சரி என்றும் சரி எப்போதும் உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. கண்டிப்பா பிரதர். ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனல் உள்ளூர் கிரிக்கெட்டை இங்கே கூப்பிட்டதுக்கு. ஸோ இதே மாதிரியே எல்லா சேனலுக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நல்லபடியாக ஒரு ஃபஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. இது செகண்ட் டேல தான் அந்த இன்ட்ரோ வீடியோவே எடுக்கிறோம். நேற்று 2 டீம் மேலே ஏறிட்டாங்க, அதெல்லாம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். இதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு போல் இருக்குது. பயங்கரமான மேட்சஸ்லாம் இன்றைக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து செமி ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோர்னமெண்ட் முடிவுக்கு வரும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நன்றி. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இங்கே வந்ததுக்கு நம்ம சேனல் இங்கே வந்ததுக்கு எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப பெருமிதமாக இருக்கேன். வெற்றி என்பது எளிதல்ல, தோல்வி என்பது முடிவில்லைங்கிற மாதிரி வந்திருக்க அடிக்க நம்ம ஒத்துழைப்போம். உங்களை மாதிரி எல்லாருக்கும் எங்கள் கமிட்டியில இருந்து எப்போதுமே ஒத்துழைப்பு இருக்கோமே. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சந்தோஷம். ஓகேண்ணே, நன்றி. ஓகே.